அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது அமாவாசை கோபக்காரி பாரம்பொருள் ஆனைமலை ஸ்ரீ மாசாணியம்மன் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் அமாவாசை தினங்களில் மிக மிக பிரசித்தி பெற்றது. குறிப்பாக கோபக்காரி என்று அழைக்கப்படும் அம்மன் தான் இந்த மாசாணி அம்மன். குறிப்பாக இங்கு வேண்டுதல்களை நிறைவேற்ற மிளகாய் அரைத்து பூசி வேண்டுதல் இங்கு பிரபலமாகும். இந்த மிளகாய் அரைத்து அந்த தெய்வத்திற்கு பூசும்போது அந்த தெய்வத்திற்கு எவ்வளவு எரிச்சல் ஏற்படுகிறதோ அதுபோல பாதிக்கப்பட்ட பக்தர்கள் அவர்களுடைய எதிரிகளை நினைத்து யாரை நினைத்து பூசுகிறார்களோ அவர்களுக்கு அவ்வளவு தீங்கு ஏற்படுத்துவார்கள் இந்த மாசாணி அம்மன். அதாவது தப்பாக இருந்தால் அவர்களை அந்த மிளகாய் பூசும்போது எவ்வளவு எரிச்சல் ஏற்படுகிறதோ அதற்கு இணையாக அவர்களை தண்டனை வழங்குவார். இது தீய சக்திகளை விரைத்து அடித்து பிரச்சனைகளை தீர்க்கும் அம்மனாக மாசாணி அம்மன் கருதுகிறார்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். குறிப்பாக செல்வத்தால் பாதிக்கப்பட்ட, அதாவது பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றுபவர்கள், பெண்களை ஏமாற்றுபவர்கள், கடனை வாங்கி கொண்டு அடிப்பவர்கள், இந்த மாதிரியான நபர்களுக்கு இங்கு சென்று மிளகாய் அரைத்து தெய்வத்திற்கு பூசப்பட்டால் அவர் அந்த பூசியதால் ஏற்படும் விளைவு என்னவென்றால் எதிரிகளுக்கு அவ்வளவு தொல்லை தரக்கூடிய அம்மனாக, மிக மிக கோபம் கொண்ட மாபெரும் அம்மனாக இந்த மாசாணியம்மன் விற்றிருக்கிறார். மாசாணியம்மன் கோபத்துடன் சைன நிலையில் அருள்பாலிப்பவள். கோபக்காரி என்பது அம்மனின் கடுமையான ரூபத்தை குறிக்கிறது. இது தீய சக்திகளை அழிப்பவள். சுடுகாடு என்பதிலிருந்து வந்திருக்கிறது. அல்லது மாம்பழம் பழைய, அதாவது முக்கியமாக வேண்டுதல்களை நிறைவேற பக்தர்கள் மிளகாய் அரைத்து அம்மன் சிலையில் பூசுவார்கள். இது அம்மனின் கோபத்தை தணித்து பிரச்சனைகளை நீக்க உதவுகிறது என நம்பப்படுகிறது. அமாவாசை தினங்களில் குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. கோவை மட்டுமின்றி தமிழகம் முழுவதிலும் இங்கு பக்தர்கள் வருவார்கள். முக்கியமாக மாசாணியம்மன் ஒரு சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாக இருக்கிறார்கள். பலரும் தங்கள் வேண்டுதல்களுக்காக இங்கு வருகிறார்கள். இந்த கோவிலானது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆனைமலை பகுதியில் அமைந்துள்ளது. பொள்ளாச்சி அருகில் உள்ளது. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை தினங்களில் அம்மனுடைய கோவில்கள் ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள். இந்த கோவிலில் பக்தர்களின் குறைகளை தீர்க்கும் அம்மனாக, குறிப்பாக அமாவாசை தினங்கள் மிகுந்த சக்தி வாய்ந்த தலமாக ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் இங்கு விளங்குகிறது. சிறப்புமிக்க கோயிலாகும். ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் வேண்டுதல்கள் நிறைவேற மிளகாய் அரைத்து அம்மன் சிலையில் பூசும் வழிபாட்டிலும் பல பக்தர்கள் கலந்து கொண்டுகிறார்கள். கோவை மற்றும் ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் இந்த கோவில் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த கோவில் செவ்வாய், வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை நாட்களில் மாபெரும் பிரசித்தி பெற்றது. குறிப்பாக அமாவாசை என்று சொன்னால் இங்கு மாபெரும் பிரசித்தி பெற்றதாகவே இருக்கின்றன. முக்கியமாக தை அமாவாசையில் ஏராளமான பக்தர்கள் கூடுவார்கள். இதையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜை காலை 6:30 கால பூஜையும், 11:30 மணிக்கு 2ஆம் கால பூஜையும், 4:30 மணிக்கு முக்கியமாக 3ஆம் கால பூஜையும் நடைபெறும். 6:30 மணிக்கு 4ஆம் கால பூஜையும் இங்கு நடைபெறும். இந்த பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள். கோவை மற்றும் திருப்பூர், மதுரை என தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கு வருவார்கள். வேண்டுதல் நிறைவேற அந்த மிளகாயை அரைத்து அம்மன் சிலையில் பூசும் வழிபாட்டிலும் பல பக்தர்கள் கலந்து கொண்டனர். குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டும் திருவிழா, திருமண தடை நீங்கும் வழிபாடுகள் பலர் பங்கேற்று வருகிறார்கள். குறிப்பாக மற்றவர்களால் பாதிக்கப்படும் பக்தர்களால் இந்த அம்மனுக்கு இடம் வந்து வேண்டிக் கொண்டு மிளகாய் அரைத்து பூசுகிறார்கள். பக்தர்களுடைய வருகை காரணமாக ஆனைமலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படும். போலீசார் பாதுகாப்பில் ஈடுபாடு முக்கியமாக செலுத்துகிறார்கள். ஆனைமலை என்று சொன்னால் முக்கியமாக தீமையை அழித்து நமக்கு நன்மையை வழங்கக்கூடியதில் முதன்மை வாங்கிய தெய்வமாக அமாவாசை தினங்களில் இந்த அம்மன் கோபக்காரியாக மற்றும் கருணை உள்ளமாகவும் தென்படுகிறார்கள். ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் அமாவாசை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து செல்லுவார்கள். மாவட்டத்தின் முக்கிய ஆன்மீக தலமாக திகழ்கிறது. கோவை மட்டுமின்றி சேலம் மாவட்டம், மதுரை மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம், திண்டுக்கல் உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கு வந்து செல்கின்றனர். முக்கியமாக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மற்றும் அமாவாசை நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லுவார்கள்.
அமாவாசையை முன்னிட்டு பல மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த தலத்திற்கு வந்து அம்மனை வழிபடுகின்றனர். இவ்வளவு கூட்ட நெரிசல் அலைமோதுகிறது என்றால் இங்கு சென்றால் கண்டிப்பாக அம்மன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார் என்கிறது இன்னொரு கூட்டமாக சொல்லுகிறார்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபடுவார்கள். முக்கியமாக இங்கு பொள்ளாச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் ஆனைமலை சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகின்றன. கோயில் நிர்வாகத்தினர், ஆனைமலை போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு முக்கியமாக செயல்படுகிறார்கள். முக்கியமாக ஆனைமலை மாசாணியம்மன் என்று சொன்னால் அனைவரும் அற்புதமான தெய்வம், அங்கே சென்றால் உடனடியாக நீதி கிடைக்கும் என்றே சொல்லுவார்கள். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் மாசாணியம்மன் கோவில் அமைந்திருப்பது சிறப்பம்சம். பொள்ளாச்சியில் இருந்து 24 கிலோமீட்டர் தூரத்தில் பிரசித்தி பெற்ற இந்த கோவில் அமைந்திருக்கிறது. இங்கு மாசாணியம்மன் படுக்கை நிலையில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள். குறிப்பாக சக்தி வாய்ந்த தலமாக கருதப்படும் மாசாணியம்மன் கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர். கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் இங்கு வருகின்றனர். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, விடுமுறை தினங்கள் மாசாணியம்மன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது சிறப்பம்சம். முக்கியமாக மாசாணியம்மன் கோவிலில் மாபெரும் சிறப்பம்சமாக இருக்கும் இந்த கோவிலில் முக்கியமாக பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாக இங்கு விளங்குகிறது. குறிப்பாக இங்கு எந்த வேண்டுதல் வைத்தாலும் உடனடியாக நடைபெறும் என்பது ஐதீகமாகும். மாசாணியம்மன் கோபத்துடன் சைன நிலையில் அருள்பாலிப்பார். கோபக்காரி என்பது அம்மனின் கடுமையான ரூபத்தை காட்டுகிறது. கோபத்துடன் எதிரிகளை துவம்சம் செய்யும் ஒரு அற்புதமான தெய்வம்தான் இந்த மாசாணியம்மன். மாசாணியம்மனிடம் உங்களுடைய குறைகளை சொல்லி மிளகாயை பூசி வழிபட்டு விட்டால் போதும். அந்த ஒரு வருடத்திற்குள் உங்கள் கண்ணெதிரே அவர்கள் படிப்படியாக அழிவார்கள் என்பதே ஐதீகமாகும். முக்கியமாக இவ்வாறு இந்த தெய்வத்திடம் வேண்டும் பக்தர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து கொண்டு லட்சத்தை தாண்டுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.